அசுர அரசே, அருணாசுரரே, இதை பார்த்தீர்களா? யாரை சிறைபிடித்து வந்திருக்கிறேன் என்று. இங்கு நிற்கும் துஷ்டன்தான் மீனாட்சியை காதலிப்பதாக கூறிக்கொண்டிருந்தான். இவனை நான் சிறைபிடித்து விட்டேன். இப்பொழுது நான் மீனாட்சியை விவாகம் செய்து கொள்ள தயாராக உள்ளேன். நமது மீனாட்சி, அவள் எங்கே இருக்கிறாள்? நான் இங்குதான் இருக்கிறேன். மகிழ்ச்சி, அவர்களும் வந்து விட்டார்கள். மகளே, இந்த காஞ்சனமாலா உன்னிடமிருந்து தப்பித்து ஓடியதாக வீரர்கள் கூறினார்கள். உன்னை அவமதித்ததாக வீரர்கள் கூறினார்கள். அது உண்மையா? இல்லை தந்தையே, காஞ்சனமாலா தப்பித்தோடவில்லை. விரோதி அரண்மனைக்குள் வந்து தப்பித்தோட முயன்றால் என்ன செய்வதென்று இவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். மீனாட்சி, நீ எதையும் மறைக்கவில்லையே. வேறு ஏதேனும் விஷயம் இருக்கிறதா? இல்லையே, அவ்வாறு ஏதுமில்லை. நான் கூறுவதுதான் உண்மை. நான் இதை எதிர்பார்த்தேன். தேவி மீனாட்சி ஒரு ராஜகுமாரியாக இருப்பினும் அசுர குலத்தோர் அவர்களை வளர்த்திருந்தாலும் கூட உண்மையில் அவர்கள் ஆதிசக்தி அல்லவா? ஆதிசக்தி பார்வையற்ற ஒரு பெண்ணிற்கு மரண தண்டனை வழங்க மாட்டார்கள். தேவி மீனாட்சி காஞ்சனமாலாவை காப்பாற்றி மகளாக தன் கடமையை செய்து விட்டார்கள். ஆயினும் நாராயணா, இனியும் ஆபத்து முடியவில்லையே. ஒருவேளை தேவி மீனாட்சிக்கும் வாயுவிற்கும் விவாகம் நடந்தால் பிறகு சிவசக்தியின் நிலை என்ன பிரபு? அசுர அரசே, இனியும் தாமதம் எதற்கு? துரித கதியில் எனக்கும் மீனாட்சிக்கும் விவாகம் செய்து வையுங்கள். தந்தையே, ஆனால் விவாகத்திற்கு என்ன அவசரம்? அவசரம் உள்ளது மீனாட்சி. அருணாசுரா, விவாகத்தை அறிவித்து விடு. நாளையே அசுர அரசனின் மகள் மீனாட்சியின் விவாகம் இளவரசன் வாயுவுடன் கோலாகலமாக நடக்கும். விவாகத்திற்கான ஏற்பாடுகளை உடனடியாக துவங்குங்கள். விவாகம் நடக்கும். இந்த சுந்தரனின் முன்னிலையில் நடக்கும்.